எல்லோரும் ஒரு மின்னல் அடித்ததை போல பின்னிட்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லோரும் புதையன் என்று கீழே விழுந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதும் அவர் கேட்கிறார், மறுபடியும் விழுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஆகவே அவரை பிடிக்க முடியவில்லை. அவரை பிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாம் விழுந்து செத்து போவார்கள். ஆனால் ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். என்னை உங்களால பிடிக்க முடியாது, நானா உங்ககிட்ட என்னை கையளித்தால் ஆச்சு. அதுதான். ஏனென்றால் இதற்கு முன்பு பலமுறை அவரை பிடிப்பதற்காக ரோமையர்களும் சரி, இந்த இஸ்ராயலுடைய தலைவர்களும் சரி, அவரை பிடிப்பதற்காக வீரர்களை அனுப்பினார்கள். அவர்களால் பிடித்து வர முடியவில்லை. சொன்ன பதில் என்ன? இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் இதுவரை கண்டதில்லை, எங்களால் அவரை பிடிக்க முடியவில்லை. வீரர்கள் சொன்ன கதை, வீரர்கள் சொன்ன அந்த காரியம் பாருங்க. நாங்க போனோம், எங்களால பிடிக்க முடியல, எங்களால அவரை தொட முடியல அப்படின்றவர் இப்ப என்ன செய்தார்? கெத்செமனே தோட்டத்தில் தன் கைகளை அவர் நீட்டி கொடுத்தார். தோ நான் தான், என்னை பிடிச்சிட்டு போ என்று சொன்னார். ஆக பாடுகளுக்கு தன்னை அவர் அர்ப்பணித்தார். அவரை எப்பவுமே பிடிக்க முடியல, அர்ப்பணித்தார். இயேசுவை சிலுவையில் கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை அவர் பிரயோகிக்கிறார். எல்லாம் முடிந்தது. கடவுள் என்ன திட்டத்தை வைத்திருந்தாலும் திட்டம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றி முடிந்தது. கடவுளுக்கு முழுவதுமாக தம்மை கீழ்ப்படிய செய்த அந்த உடலையும் அந்த ஆன்மாவையும் அவர் என்ன செய்கிறார்? தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று. ஆகவே அவர் உயிரை யாராவது எடுக்க முடியுமானா? முடியாது.